வணக்கங்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லக்ஷ்மிநாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மேஷராசி வந்து இதுவரை நீச்சமான செவ்வாய் இப்போ வந்து நீச்சத்துலேருந்து வெளியே வர, அது ஒரு பெரிய விஷயம்தான். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. பட் இருந்தாலும் அது வந்து இப்போ போயிருக்கிறது வந்து 5ஆம் இடம். ஸோ 5ஆம் இடத்துல வந்து கேதுடைய ஸ்டாரில் போகும்பொழுது குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா குழந்தைகள் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி, ஒரு டென்ஷனாக வர மாதிரி விஷயங்களை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் குழந்தைங்க விஷயம் கொஞ்சம் ஜாகிரதையாக போகணும். ஏன்னா குழந்தைங்க நிறைய கேள்வி கேட்குது, குழந்தைங்க விஷயத்துக்காக கொஞ்சம் ஒரு மாதிரி யோசிக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதிங்கிறது குடும்பத்தை சொல்லும். ஸோ 2ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே வர. ஸோ ராசியிலே இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து கூடி வர்றதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த மாதத்தில் வந்து கூடிய ஓரளவுக்கு வந்து செட் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது சுக்கிரன் வந்து இப்போது கேதுடைய ஸ்டார்லேயே போகும்பொழுது அது வந்து குழந்தைகள் வந்து கொஞ்சம் காதல் சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அதனால் ஒரு சின்ன தலைவலி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இல்லைன்னா குழந்தைங்க விஷயங்களை நினச்சி நம்ம கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3. ஸோ 3 போது உங்களுக்கு முயற்சி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோங்கிறது ஒரு பிளானிங் அதெல்லாமே சொல்லும். ஸோ 3ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து அவர் இருக்கிறதே வந்து இப்போ மூட்லேயே தான் இருக்கார். ஸோ ஆட்சியோடையே இருக்கும்போது அது செவ்வாயோட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்ல ஒரு முயற்சிகள் வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கு என்னென்ன பிளான் பண்ணுறோமோ அதுமாதிரி நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. பசங்களுக்கு சீட்டு சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் இப்போ முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து இப்போ வந்து 8ல் இருக்கும்போது சந்திராஷ்டமம். ஸோ திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் சின்ன கன்ஃபியூஷன்ஸ் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள். அம்மாவுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் மன உளைச்சலோ, வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அது முக்கியமான காரியத்துக்கெல்லாம் போகாமல் இருக்கிறதுல அதுக்கு வந்து ஒரு சர்க்கரை உப்பு நல்லா குளிக்கிட்டு அதை வந்து குடிங்க. அது வயிற்றில் இருந்தால் அந்த சந்திராஷ்டிரமம் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோவா வேலை செய்யாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி 5ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் வந்து 5ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 2ல் இருக்காருங்க. ஸோ 2ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்னும்போது 2ல் வந்து குழந்தைகள் பொருளாதார ரீதியாக முன்னேறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். அதுக்கப்புறம் குழந்தைகளுக்காக வந்து கொஞ்சம் சின்ன விஷயத்துக்கு கோபப்படுறது, வாக்குவாதம் வர்றது மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி 3ல் இருக்கும். வேலையில் நிறைய மாற்றங்கள், நிறைய பிரயாணம், வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களாக இருக்கும். கடன் கொடுக்கல் வாங்கல், இங்கே வாங்குறது அங்கே கொடுக்குது, அங்கே வாங்கி இங்கே கொடுக்குறது, மாதிரி ரொட்டேஷன்ஸ் சம்மந்தமான விஷயம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதெல்லாமே சில இடங்களில் வந்து சின்னதாக ஒரு கடன் அடையிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள். அப்புறம் நம்ம 7. ஸோ 7 மனைவி, வியாபாரம் சம்மந்தமான விஷயங்கள் இதெல்லாமே சொல்லும். ஸோ 7ங்கிறது நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட நம்ம எப்படி டீல் பண்ண போகிறோம், மனைவியுடைய உறவெல்லாம் எப்படி இருக்கும்போது சுக்கிரன் வந்து அந்த ராசியிலே இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் அந்த காதல் சம்மந்தமான விஷயங்கள் இருக்க இடையூறுகள் கொஞ்சம் மனசை வர்றதுக்கான வாய்ப்பு, காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு நெருடல் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். மனைவி நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஸோ நிறைய நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 8. ஸோ 8ங்கிறபோது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குற ஒரு இடம். ஸோ 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து இப்போ 5ல் இருக்கும். குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காதல் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கவங்களும் கொஞ்சம் மன உளைச்சல், டென்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய கொடுக்கும். ஆன்மீகம், பூர்வீகம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த பூர்வீகத்தில் வந்து எதாவது சொத்தை கேட்க போகிறாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதியான குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணம். ஸோ பிரயாணத்தால் ஒரு பெரிய வெற்றி, பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஆன்மீக சுற்றுலா போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள், வெளி வட்டாரத்தில் வந்து கொஞ்சம் வெளி ஊரில் போய் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இதுவரை செஞ்சிட்டு இருந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் மாற்றி செய்கிறது, அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதியான சனி வந்து 12ல் இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கொடுக்கும். தொழில் வந்து பெரிய லாபத்துக்காக அலைச்சல்கள், கொஞ்சம் வந்து ட்ராவல் நிறைய பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ 12ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், சில நேரங்களில் வந்து பெரிய பெரிய முயற்சிகளுக்காக இரவும் பகலமும் முழிச்சிருந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம். ஸோ அதெல்லாமே ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது, நிறைய இருக்குது. குழந்தைகளுக்கான பெருசாக எதாவது பண்ணணுங்கிற ஒரு முயற்சி, ஸோ அதுக்கான மெனக்கடல்லாம் நிறைய இருக்கும். ஸோ மற்றபடி வந்து குழந்தைகளாக கொஞ்சம் ஸ்பெண்டும் பண்ணுவீங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள். ஸோ தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தின்னு சூரியன் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கார். ஸோ 2ல் இருக்கும்பொழுது குழந்தைகளுக்காக நிறைய ஏர்ன் பண்ணணும். குழந்தைகள் விஷயங்களில் வந்து நிறைய சேஞ்ச் ஓவர் நடக்கும். ஸோ அதில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து நல்ல ஒரு அளவுக்கு முன்னேறி வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது பெரிய ப்ளஸ் தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தினா சந்திரன் வந்து 8ல் இருக்கும், திங்கள் செவ்வாயில் ஒன்றும் சின்னதாக மன உளைச்சல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாமே மாறி போயிடும். அதுக்கப்புறம் வந்து மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினா செவ்வாய் இதுவரை நீச்சமாக இருந்தார். ஸோ இப்போ முதல்ல இருந்த ஒரு மன உளைச்சல், மனத்தில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ கொஞ்சம் கம்மியாகும். அது வந்து கொஞ்சம் நல்ல விஷயந்தான். ஸோ இப்போ வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்கள், பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயம், ராகு வந்து இப்போ வந்து 11ல் இருக்கார். ஸோ 11ல் இருக்க ராகு நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. நிறைய பிரயாணங்கள் மூலியமாக லாபம், ஒரு சொத்தை விற்று ஒரு பெரும் பணம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். மேஷ லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள், குரு வந்து உங்களுக்கு 3ல் இருக்கும்போது செவ்வாயோட அந்தரங்கள் இருக்கும்போது நிறைய பிரயாணம். ஸோ பிரயாணத்தினால நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ எதையும் வந்து நம்ம வந்து ஒரு வேகமாக நடக்க முடியல, ஒரு பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள், சொத்து சம்மந்தமான விஷயங்கள் டிஸ்கஸ் கொஞ்சம் மன உளைச்சல், அதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக இருந்து சனி தசா வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது பெரிய லாபத்துக்காக நிறைய மெனக்கட்டுகள், நிறைய வந்து நம்ம அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். பட் ஆனால் ஃப்யூச்சரில் வந்து இந்த அனுபவங்கள் பெரிய லாபத்தை கண்டிப்பாக கொடுக்குங்க. மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சுய வீட்டில் இருக்கும்போது உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஏதாச்சும் சொத்து பாகங்கள் ஏதாச்சும் எதிர்பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஒரு சொத்தை விற்று ஒரு பெரும்பணம் வர்றது, ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபுத்தினா கேது வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய மெனக்கடல்கள் பண்ணுறது. அதே மாதிரி வந்து இப்போ சில பேர் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ அந்த ஒரு ஈஸ்வரன் உள்ளே வரணும். ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுனால ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ பார்க்க போகிறது கோவக்கார யார். ஸோ யாருக்கெல்லாம் வந்து கோவக்கார எமோஷன் ஏகாமரமாக இருக்காங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ கோபங்கிறதுக்கான கிரகம் பார்க்கும்போது ராகு செவ்வாய் ராகு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த எமோஷன்ஸை அதிகமாக ஈடுபடுவாங்க. ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா மனிதர்கள் மட்டுமில்லை, ஒரு உயிரினத்திலே கூட பார்த்திங்கன்னா ஒரு நாய் வந்து ஒரு வெறித்தனமான நாயாக இருக்குன்னு வைங்களேன், அது கண்டிப்பாக வந்து ஒரு ராகு சம்மந்தப்பட்டு அது எமோஷனாக இருக்கும். செவ்வாய் ராகு இருக்க அதிகமாக சேரும்போது அது வெறித்தனமான நாயாக மாறிடும். அது இருக்கிற இடமும் அது வந்து பேஸாக உருவாகும். ஸோ உதாரணம் ஒரு மனிதருக்கு அந்த மாதிரி விஷயம் எப்படி வரும்னா, ஒருத்தர் வந்து லக்னத்திலேயே வந்து செவ்வாய் ராகு சம்மந்தப்படுறது, செவ்வாய் நட்சத்திரத்தில் ராகு இருக்கும்போது அவன் ரொம்ப எமோஷனாக இருப்பான், கத்துவான், திட்டுவான், ஒரு மாதிரி ஆக்ரோஷமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து லக்னத்துலேருந்து 3ஆம் இடத்துல வந்து செவ்வாய் ராகு இருக்கும். ஐயோ அவனெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது, எடுத்தவங்க அவுத்தன்ற லெவலில் போகிற ஒரு கேஸுங்க தான் வந்து செவ்வாய் ராகு. அது மட்டும் இல்லாமல் தூக்கி போட்டு உடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்து சனி செவ்வாய் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வாரியர் மாதிரி இருப்பானுங்க, டமால் டிமில் போட்டு உடைக்கிறது, கத்துறதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எமோஷ்னலான ஒரு ஆட்கள், ரொம்ப கோவப்படுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2ல் வந்து செவ்வாய் ராகு இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னு வைங்களேன், வாயை திறந்து பேசினா ஐயோ நாராசமாக இருக்கடா, என்னடா அசிங்கமாக பேசுகிறானுங்கிற மாதிரி காதை மூடிக்கிற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி கோபத்தில் அவங்களுக்கு என்ன வார்த்தை பேசுகிறோன்னே தெரியாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4ல் வந்து செவ்வாய் ராகு இருக்கும்போது தாயாரோடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்துப்பாங்க. அம்மா கிட்ட வந்து அவங்க அம்மாவே வந்து பெரிய கேடியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த கோபத்தில் வந்து வர விஷயங்கள் வந்து தாயாரும் சம்மந்தப்பட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சனி செவ்வாய் வந்து ரொம்ப எமோஷனல் வாரியருங்க. அவங்க நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க, தானும் வருத்திக்கிட்டு மற்றவனையும் வருத்துறது தான் வந்து இவங்களோட பெரிய ப்ராப்ளமே. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப மோசம். அது வந்து பார்த்திங்கன்னா 12லலாம் வந்து இந்த சனி செவ்வாய் ராகு வந்து நைட்லாம் தூங்க மாட்டான். நான் அவனுக்கு கத்தாம விட மாட்டேன், திட்டிட்டு தான் படுப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே பத்தான்னு ஒரு எமோஷனாகவே இருப்பாங்க. இவங்களாம் திருத்த முடியுமானா ஒரே வழி என்னென்னா,
வழிபாடுன்னும் போது ஏதாச்சும் வந்து ஒரு கொஞ்சம் உக்கிரமான தெய்வங்கள் கொஞ்சம் எமோஷனலான, இப்போ காளி, சூளி இந்த மாதிரி உக்கிரமான தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வழிபாடு பண்ணி அந்த அபிஷேகங்கள் பண்ணும்போது கொஞ்சம் அந்த உக்கிரங்கள் தண்ணீரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் இருக்கான், அவன்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ராகு. ஸோ அவன்லாம் வந்து அப்படியே பேசவே முடியாது, அப்படியே தெரியும், அப்படியே வெடிக்கிற மாதிரி பேசுவான். அப்படியே அவ்வளோ மோசமான ஒரு பேச்சு. 2ல் செவ்வாய் ராகு இருக்கிற ஒருத்தனை தெரியும், அவன் பச்சையாக பேசுவான். அவ்வளோ கேவலமாக பேசி எமோஷனாக இருக்கிற ஆட்கள் கண்டிப்பாக செவ்வாய் ராகுக்கும் சனி செவ்வாய்க்கும். சரி, இல்லை பிடிவாதக்காரர் யாரான்னு பார்த்தீங்கன்னா வக்ர கிரகங்கள். ஒரு சில ஜாதகங்கள்லாம் 3 கிரகம் 4 கிரகம்லாம் வக்கரமாக இருக்கும். அவனை மாறி ஒரு ஏடா கூட பார்க்கவே நாய்வால் நிமித்தவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தமாசான ஆட்கள். ஏன்னா அவன் நம்மகிட்ட எல்லாமே தலையாடி கேட்டுப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் செய்கிறது தான் செய்வான். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஏடா கூடலாம் யாரானா 3 கிரகம் 4 கிரகம் ஒரு ஜாதகத்தை வக்கரமாச்சுன்னா அவன் வந்து ஏடாகணும். அது மட்டும் இல்லாமல் கூடவே வந்து செவ்வாய் ராகுன்னு வச்சுங்க, அவனை மாதிரி ஒரு கோவக்கார பையில பார்க்க முடியாது. எமோஷன் ஏகம் பார்த்தா பார்க்கவே முடியாது. சனி செவ்வாயும் ஃபைட்டரு, பட்டையை கிளப்பிட்டு அடித்து நொறுக்கிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு தமாஷா நாட்கள்லாம் இருக்கிறாங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு விஷயங்களில் வந்து இதில் என்னென்னா சனி ராகுவோ சனி செவ்வாயோ சனி ராகு வந்து வேறு மாதிரி ஒரு அதுக்கு வந்து பரிகாரம்னு பார்க்கும்போது கருப்பண்ண சாமி இந்த மாதிரி விஷயங்கள் இது பண்ணும்போது அந்த எமோஷனை கம்மி பண்ணும். செவ்வாய் ராகுன்ற போது நீங்கள் வந்து அந்த உக்கிரமான தெய்வங்கள், மனித முகம் இல்லாத உக்கிரமான தெய்வங்களை வழிபடும்போது கொஞ்சம் அந்த எமோஷன்ஸை கண்டிப்பாக இது பண்ணும். அதனால் வந்து இது வழிபாடு பண்ணுங்கள். அந்த எமோஷனாக இருக்கிறதுக்கு வந்து ஒரே இது தியானம், மெடிடேஷன் இதில் போகும்போது கொஞ்சம் வந்து அது கிளியர் ஆகும். அது பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ராகு சந்திரன் ராகுலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேடிஸ்ட்டாக இருப்பாங்க. என்ன சொல்கிறது, எமோஷன் ஆகிட்டானுங்கன்னா அப்படியே பட்டன்னு ஆடுதுன்னு சொல்லலாம். அருள்வாக்கு சொல்கிறதே வந்து ராகு சந்திரன் தான் வரும். ஸோ அருள்வாக்கு ஒரு பக்கம்னா இன்னொரு ஓவராக எமோஷன் ஆச்சுன்னா பைத்தியக்கார மாதிரி ஆயிடுவானுங்க. ஸோ அந்த மாதிரி சேடிஸ்டான நாட்களும் இதில் வருவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருக்கவங்க உக்கிரமான தெய்வ வழிபாடுகள் எல்லாம் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி வந்து இந்த குருக்கேதுலாம் இருக்குன்னா ரொம்ப தனிமையில் போயிடுவாங்க. ஸோ அவங்களாம் வந்து சித்தர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் கோவக்கார கோபாலி யாருன்னா செவ்வாய் ராகும் சனி செவ்வாய் தான். மற்றவங்களாம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் இவங்ககிட்டையும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். மற்றபடி என்னங்க ஒரு நல்ல விஷயம், நல்ல மாற்றங்கள் பிரார்த்தனை அவசியம். உங்களிடத்தை விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.